இது நம்ம ஃபேமிலி. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். நோ ஏபிசிடி. அது என்னங்க ஏபிசிடி அப்படின்னா, இந்த புது அஜெண்டா இந்த தேர்தல் காலத்துல எங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர். அதாவது புது புது உத்திகளை வகுத்திருக்காங்க, சில இலக்குகளை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க, நிறைய டாஸ்க்கும் உள்ளுக்குள்ளார கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டார் தொகுதிகள்னு பட்டியலிட்டு சில வேலைகளை எடுத்திருக்காங்க. குறிப்பாக அதாவது ஏற்கனவே நம்ம மு.க. ஸ்டாலின், எடப்பாடி அவர்களுடைய பரப்புரை பாணி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்றைக்கு சீமான் அவருடைய பரப்புரை எதை மையமிட்டு இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம அலசுவோங்க. இன்னொரு பக்கம் முதலமைச்சருக்கு ஷாக் கொடுக்கின்ற ஒரு 8 தொகுதிகள், அதாவது அலர்ட் கொடுத்திருக்காங்க. என்ன தொகுதிகள், என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். நோ ஏபிசிடி, புது அஜெண்டா, ஆடல் பாடல் அட்டாக், சீமானின் பரப்புரை பாணி. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் தன்னுடைய பரப்புரையை எல்லா பக்கமும் தொடங்கிட்டாருங்க. முதல்ல சவுத்துல இருந்து தான் தொடங்கியிருந்தாரு. சூறாவளி பரப்புரைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. நம்ம விகடன் குடும்பத்துல ஆல்ரெடி நம்முடைய நேயர்கள் இருக்காங்க. புதிதாக நம்முடைய குடும்பத்தை இன்னும் நம்ம பெரிதுபடுத்துகிறோம். உறவுகள்லாம் நிறைய பேர் வந்துட்டு சேரணும். நம்ம குடும்பத்தில் நம்முடைய நேயர்களும் அங்கத்தினராக மாறணும். அதாவது இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் ஃபேமிலி அப்படின்னு நம்ம குடும்பம் வந்துட்டு பெருசாகுதுங்க. நம்ம நேயர்கள் தவறாமல் வந்து பங்கெடுத்துக்கணும். வெறும் 89 ரூபா மட்டும்தான். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்துட்டு முதல் லிங்க் அதை நம்ம வச்சுருந்துருக்கோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு வீடியோ 9 மணிக்கு இருக்கு. சொல்றதுக்குள்ளார ஏங்க வணக்கம் ஷூட் பண்ணிருந்தீங்க, கவனிக்கல. நாங்கள் அப்படியே ஜாயின் பண்ண பேசிட்டு இருந்தீங்க, கீழே கேட்டுச்சு. நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஏங்க உங்களை பத்தி தான் பேசிருந்தேன். 2 முக்கியமான நண்பர்கள், நம்முடைய மிக மிக முக்கியமானவங்க ஐபிஎஸ்ல வந்துட்டு இருக்கிற நம்முடைய தம்பி சிபி, நம்முடைய தம்பி வருண் இன்னைக்கு புதுசா வந்து கலக்க போறாங்க 9 மணிக்கு. என்னங்க இருக்கு அப்படி ஸ்பெஷல்? நிறைய ஸ்பெஷல் இருக்கு. நிறைய திரைமறைவு வேலைகள் நிறைய நடக்கும்ல. ஏதாவது ஒரு ஸ்கூப் அப்படியே கொடுக்க முடியுமா இப்ப? ஓ, சீக்ரெட் சமாச்சாரங்கள், நிறைய உளவுத்துறை ரிப்போர்ட், ஏகப்பட்ட கட்சிகள் நடக்கிற உள்ளடி வேலைகள், பல விஷயங்கள் பேசுறோம். அதுல எக்ஸ்க்ளூசிவான வீடியோ தான் அந்த விகடன் ஃபேமிலி வரப்போது. மற்றபடி இம்பர்ஃபெக்ட் ஷோ 7 மணிக்கு தொடர்ந்து வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஓகே ஓகே. ஸோ தவறாம இன்னைக்கு வந்துட்டு நம்ம நேயர்கள் நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கணும். மறந்துடாதீங்க, கீழே வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் நன்றிகள். இந்த வேலையை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல பிரதர். அதெல்லாம் டிஸ்டர்ப்லாம் ஒன்றும் இல்லை. இப்பயே ஆர்வமா இருக்கு. 9 மணிக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுங்க. ஓகே. ஆனா 9 மணி பரபரப்புல 8:30 மணி நம்ம வீடியோ மறந்துட போறாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணா யாரும் மறக்க மாட்டாங்க. இல்ல 8:30 மணிக்கு இதை பார்த்துட்டு தான் 9 மணிக்கு பார்ப்பாங்க. இதுதாங்க, இவ்வளவுதாங்க நம்ம குடும்பங்கிறது. இந்த அன்பு தாங்க 9 மணிக்கு இன்னும் அதிகமான அன்பு இருக்கும். தவறாம எல்லோருமே வந்துட்டு லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குடும்பத்துல சேருங்க. நன்றி. ஓகே நண்பர்களே, நம்ம நண்பர்களும் விடை பெற்று விட்டார்கள். நம்ம மறுபடியும் அந்த செய்திக்கு திரும்புவோம். 16 மருத்துவர்கள், 8 பொறியாளர்கள், 1 வழக்கறிஞர், 4 ப்ரொஃபசர்ஸ், 4 டீச்சர், 1 விவசாயி, இப்படி படித்தவர்கள் அதிக அளவு வேட்பாளர்களாக கொண்டு வந்து இந்த தேர்தல் களத்தையே 2024 தேர்தல் களத்தையே சந்திக்கிறாரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான்க. 20 பெண்கள் 20 ஆண்கள் அப்படின்னு சமமாக 50 விழுக்காடு அந்த இடஒதுக்கீடோடு இந்த தேர்தல் களத்தையும் சந்திக்கிறாரு. வேற எந்த கட்சியுமே 50-50ங்கிறது இல்லை. இதை தங்களுடைய ஒரு பெருமையாகவே தொடர்ந்து அவங்க பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையான சமத்துவங்கிறது இதுதாங்க, இங்கிருந்தே தொடங்கணும் அப்படின்னு தொடர்ந்து அவங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. சீமான் அவர்களுடைய பரப்புரையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் வச்சிருக்காரு. கன்னியாகுமரியிலிருந்து தன்னுடைய பரப்புரையை தொடங்கினாரு. பெரும்பாலும் அவருடைய பரப்புரை பார்த்தோம்னா காலையில வந்துட்டு வாகன பரப்புரையா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பொதுக்கூட்டமாக மாலை வந்து ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு அவருடைய பரப்புரை இருக்குங்க. அந்த பரப்புரைகளில் பார்த்தோம்னா ஆடல் பாடல் பறை இசை அப்படின்னு அந்த பரப்புரை வந்துட்டு களை கட்டுது. ஒரு திருவிழா மாதிரி தான் அவங்க முன்னெடுத்து கொண்டிருக்காங்க. முக்கியமாக இந்த பரப்புரைகளில் அதிக அளவில் பாஜக அரசாங்கத்தை டார்கெட் செஞ்சு தன்னுடைய பரப்புரையில் பேசுறாருங்க. இப்போ கூட லேட்டஸ்டாக தேர்தல் களம்னு வந்துட்டா மட்டும் பாஜகவுக்கு திடீர்னு கச்சத்தீவு ஞாபகம் வந்துடுது.
இப்போ கூட நாங்க சொல்றது என்னன்னா, தேர்தலுக்குள்ளார நீங்க கச்சத்தீவை மீட்டு கொடுங்க, நாங்களே உங்களுக்கு பாஜகவுக்கு ஓட்டு போடுறோம், எனக்கு வாக்களிக்காவிட்டா கூட பரவாயில்லைங்க அப்படின்னு போட்டு தாக்கி பேசியிருக்காரு சீமான். அது மட்டும் இல்லாம தேனி தொகுதியில நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரான திரு மதன் ஜெயபாலன் அவர் ஆதரிச்சு வாக்கு சேகரிக்கிறப்ப எங்ககிட்ட பாஜக எங்களோடு இணைஞ்சிருங்க அப்படின்லாம் வந்துட்டு ரொம்ப கேட்டாங்க. கூட்டணியில பல ஆசை வார்த்தைகளை வீசினாங்க. நான் மட்டும் கூட்டணியில இணைஞ்சிருந்தா 500 கோடி 10 சீட்டுகள் வந்து கிடைச்சிருக்கும். அவங்களோட கூட்டணி வச்சதால தான் திரு டிடிவி தினகரன், திரு ஜி.கே. வாசன் அவங்களுக்குலாம் வந்துட்டு சின்னம் கிடைச்சது. கூட்டணி வைக்காததால தான் எனக்கு சின்னம் கிடைக்கலைங்க. பாஜகவுடைய கட்சி அலுவலகமாகவே தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசினாரு சீமான். அவருடைய பரப்புரையை உற்று நோக்கும் பொழுது அதிக அளவுல பாஜக அட்டாக் அரசியல் தீவிரமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா தேசிய கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தாதீங்க, மாநில கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துங்க, மாநில உரிமைகளை பாதுகாக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய தமிழ் தேசிய அரசியலையும் முதன்மைப்படுத்தியும் தன்னுடைய பரப்புரையில அவரு கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதாவது முந்தைய அவருடைய தேர்தல் பரப்புரைகள்ல பார்த்தோம்னா அதிக அளவுல திமுக அட்டாக் அரசியல் இருக்கும். ஆனா தற்போதைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக பாஜகவை தான் முதன்மையாக அட்டாக் செஞ்சிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடைக்காம போனது, பாஜக டார்கெட் செஞ்சு நாம் தமிழர் கட்சியை டார்கெட் செஞ்சு குறிப்பா திரு அண்ணாமலை எல்லாம் பேசுவது, இவை எல்லாமே பாஜகவை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் முதன்மையான எதிரியாகவும் மாற்றி இருக்கு. தமிழ் தேசிய அரசியல், மாநில உரிமைகளுக்கு பாஜக எதிர்ப்பு தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு முதன்மையான அட்டாக் அவர்களை நோக்கி இருப்பதாகவும் இந்த பரப்புரையிலிருந்து புரிஞ்சுக்கலாங்க. இரண்டாவதாக, இத்தனை ஆண்டு காலமாக ஒன்றிய அரசாங்கத்தோடு கூட்டணி வச்சு திமுக அதிமுக பயணிச்சிருக்காங்க. ஆனாலும் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக அவங்க எதையுமே கொண்டு வரல, பெரிதாக எதுவுமே செய்யல அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளையும் கடுமையாக விமர்சிச்சு பேசுறாரு சீமான். அதன் தொடர்ச்சியாகவே திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா அவர்கள் இவங்கெல்லாம் சிறை செல்ல காரணமாக இருந்தவங்களே பாஜக தான், அவங்களோடவே இன்னைக்கு டிடிவி கூட்டணி வச்சிருக்காரு, எந்த வகையில சரி அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அரசியல் அந்த நிலைப்பாடுகளை மாத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதையும் கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசுறாருங்க. மூன்றாவதாக, தங்களுக்கு வாக்கு செலுத்தினால் என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பட்டியலிட்டு பேசுறாரு. குறிப்பாக மாநில உரிமைகள், நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிரான பல்வேறு திட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் பாஜக கொண்டு வந்தாங்க, அவை எல்லாவற்றையும் நாம் எதிர்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்முடைய தமிழ்நாட்டை வளர்ச்சி சார்ந்து கொண்டு போகக்கூடிய இங்க இருக்கக்கூடிய விவசாயம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்துட்டு முதன்மைப்படுத்தி பேசுறாரு. நான்காவதாக, ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் பிரச்சனைகள் அதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அரசியலையும் முதன்மைப்படுத்தி பேசுறாரு. இப்படியாக தான் இந்த 4ஐ மையமிட்டு சீமானுடைய பரப்புரையும் இருக்குங்க. சீமான் அவருடைய பரப்புரையை ஒட்டுமொத்தமாக நம்ம ஒற்றை வரியில சொல்லலாம் அப்படின்னா, நோ ABCD. அதாவது அவங்களே இப்படியான ஒரு ஹேஷ்டேக்கையும் எல்லா பக்கமும் வந்துட்டு பரப்பி கொண்டிருக்காங்க. சமூக வலைதளங்களையும் தீயாக வளம் வந்து கொண்டிருக்கு. குறிப்பாக அவங்களுடைய தகவல் தொழில்நுட்ப அணி வந்துட்டு எல்லா பக்கமும் இதை வைரலாக்கி கொண்டும் இருக்காங்க. என்ன ABCD அப்படின்னா, A அதிமுக ADMK, B BJP, C காங்கிரஸ், D DMK. ஸோ நோ ABCD, இந்த 4 கட்சிகளும் வேணாம், எஸ் கொடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய பரப்புரையாக இருந்துட்டு இருக்கு. இந்த 4 கட்சிகளுமே எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சி தான் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய கட்சி அப்படின்னு தீவிரமாக தன்னுடைய பரப்புரையை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் சீமான்க. தொகுதிக்கு 1 லட்சம் 20% சீமான் போடும் 8 கணக்கு. நடப்பு தேர்தலில் களத்துல கூடுதல் வேகத்தை காட்டி கொண்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினருங்க. ஏன்னா முந்தைய தேர்தல்களில் போட்டியிட்ட அவர்களுடைய கரும்பு விவசாயி சின்னம் இந்த முறை வந்து இல்லாம போயிருக்கு. அது வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கடும் கோபம் அவங்க கிட்ட வெளிப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் தங்களுடைய மைக் சின்னம், ஒளி வாங்கிய சின்னத்தை பட்டி தொட்டி எங்கும் பரப்பணும் அப்படிங்கிறதால வேகத்தை காட்டி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறை தங்களை நிரூபிச்சே தீரணும் அப்படிங்கிறதாலையும் கூடுதல் உத்திகளையும் வகுத்து வேகமாக பயணத்தையும் தொடர்றாங்க. மிக முக்கியமா பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடைய வாக்குகளை உடைச்சிட்டாங்க, திமுகவுடைய வாக்குகளை உடைச்சிட்டாங்க, மக்கள் நீதி மையத்துடைய வாக்குகளை உடைச்சிட்டாங்க அப்படின்னு இதற்கு முன்னாடி அப்படியான விஷயங்கள் தான் பேசப்படும். அதை முதல்ல நம்ம உடைக்கணுங்க. இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்குன்னே தனித்த வாக்கு வங்கி உருவாகி இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சே தீரணும். மிக முக்கியமாக இப்ப கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் சின்ன முக்கியம் கிடையாது, சீமான் அவர்களுடைய அந்த முகம் தான், அந்த இமேஜ் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம கிடைக்கக்கூடிய வாக்குகள் ஒவ்வொன்றுமே நாம் தமிழர் கட்சியுடைய அந்த அரசியல் கொள்கைக்காக கிடைத்த வாக்குகள் அப்படிங்கிறதையும் நிரூபிக்கணும். இது எதிர்கால
எதிர்கால அரசியலுக்கு உதவிகரமாக இருக்கும், அதனால வேகம் காட்டுங்க அப்படின்னும் தலைமையில இருந்தும் வழிகாட்டல்கள்லாம் வந்திருக்கு. அதை ஒட்டி தான் பட்டி தொட்டி எங்கும் பரப்புரையை தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். அந்த வகையில ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் வாக்குகளையாவது பெற வேண்டும். டோட்டலாக 40 தொகுதிகள்லையும் 20 விழுக்காடு வாக்குகளை பெற வேண்டும். ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு விழுக்காடு பர்சன்டேஜ் அதிகரித்து கொண்டே வருது. ஸோ இந்த தேர்தலில் 20 கடக்கணும் அப்படின்னு டார்கெட் போட்டிருக்காங்க. ஸோ இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை ஓகே பண்ணணும், இந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுக்காகவே வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகளை பட்டியலிட்டிருக்காங்க. அந்த வகையில் 8 ஸ்டார் தொகுதிகளை பட்டியலிட்டிருக்காங்க. அங்க கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு அதுல முதன்மையாக பார்த்தோம்னா மயிலாடுதுறையில போட்டியிடுகின்ற காளியம்மாள் அவர்கள், தஞ்சாவூர்ல போட்டியிடுகின்ற திரு ஹிமாயுன், திருச்சியில போட்டியிடுகின்ற ஜல்லிக்கட்டு திரு ராஜேஷ், மத்திய சென்னையில போட்டியிடுகின்ற திரு கார்த்திகேயன், அவர் டென்டிஸ்ட் டாக்டராக இருக்காரு. மத்திய சென்னை முக்கியமான ஒரு தொகுதி. திமுக சார்பாக திரு தயாநிதி மாறனும் இங்க களத்துல இருக்காரு. பாஜகவும் இங்க போட்டியிடுகிறது திரு வினோஜ். ஸோ ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதியாகவும் இருக்கு. இதன் தொடர்ச்சியாகவே கன்னியாகுமரியில போட்டியிடுகின்ற திருமதி மரியா ஜெனிஃபர் அவர்கள், நாகப்பட்டினத்தில் களமாடுகின்ற கோவை கார்த்திகா அவர்கள், தென் சென்னையில் போட்டியிடுகின்ற தமிழ்ச்செல்வி அவர்கள், இவங்க பேராசிரியர். இந்த தென் சென்னையில் பார்த்தோம்னா முத்தமிழே போட்டியிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா திமுக சார்பாக திருமதி தமிழிசை தங்கப்பாண்டியன், பாஜக சார்பாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்ச்செல்வி அவர்களும் களமாடுறாங்க. இப்படி குறிப்பிடுறாங்க. அட்லாஸ்ட் கிருஷ்ணகிரி தொகுதியில் களமாடுகின்ற மறைந்த வீரப்பன் அவர்களுடைய வாரிசான வித்யா ராணி அவர்கள். இந்த தொகுதிகளில் கூடுதலாக கேடட்ஸையும் களமிறக்கி ஒரு வார்டு விடாம எல்லா பக்கமும் பரப்புரையை தீவிரப்படுத்துறாங்க. முதன்மையாக பாஜக அட்டாக் அரசியல், அதாவது தமிழ்நாட்டுடைய பண்பாடு எல்லாவற்றுக்குமே எதிரான ஒரு கட்சி பாஜக அப்படிங்கிறத முதன்மையாக பரப்புரை செய்கிறாங்க. அடுத்த கட்டமாக அந்த இரண்டாவது திராவிட கட்சிகள் எதுவுமே செய்யல, நாம் தமிழர் கட்சி எல்லாவற்றையும் செய்யும் அப்படிங்கிறத முதன்மையாக மையம் பண்றாங்க. அதிக அளவில் இளைய சமூகத்தினருடைய வாக்குகளை டார்கெட் பண்றாங்க. அதற்கடுத்து பெண்களை அதிக அளவில் ரீச் பண்றாங்க. இந்த 2 வர்க்கத்தினரை தான் முதன்மையாக சந்தித்து கொண்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் பரப்புரையில. இப்படியாக நாம் தமிழர் கட்சியுடைய பரப்புரைகள் இருக்குன்னா, அதே நேரத்தில் சின்னம் கிடைக்காம லேட்டா புதிய சின்னம் கிடைத்தது. வேட்பாளர்கள் பல இடங்கள்ல புதிய வேட்பாளர்களாகவும் இருக்காங்க. வேட்பாளர்களை அறிமுகம் செய்வது. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி பவர்ஃபுல்லா இருக்காங்க. சென்ட்ரல்லையும் பார்த்தோம்னா பாஜக பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெளிச்சங்கள் இவை எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு கடும் நெருக்கடியும் கொடுத்து கொண்டிருக்கு. எல்லா பக்கமும் சீமான் அவரே ஒற்றை நபராக எல்லா பக்கமும் பரப்புரை செஞ்சுட்டு இருக்காரு. இது பாசிட்டிவாக அவங்க பார்த்தாலும் ஏனைய கட்சிகள்ல நிறைய ஸ்டார் பேச்சாளர்கள் இருக்காங்க. அவங்க அந்த கட்சியுடைய சாதனைகளை எல்லாவற்றையும் பேசுவதன் மூலமாக கூடுதலாக பட்டி தொட்டி எங்குமோ அவங்க போக முடியுது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பின்னடைவாகவும் பார்க்கப்படுது. ஆனாலும் சீமான் அவரை நம்பி களத்துல அவங்க இறங்கி இருக்காங்க. அவங்களுக்குமே கூட தங்களுடைய பலம் என்ன அப்படின்னு சோதனை செய்வதற்கான ஒரு களமாகவும் இந்த 2024 தேர்தல் இருக்குங்க. புரிஞ்சிக்க முடியுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆபத்தில் 8 தொகுதிகள் அலர்ட் கொடுத்த உளவுத்துறை சுதாரிக்கும் மு.க. ஸ்டாலின். உளவுத்துறை கொடுத்த அர்ஜென்ட் நோட்டால டோட்டல் ஷாக்கில் இருக்கு திமுக தலைமை, தெரியுமா அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. அப்படி என்ன அந்த குறிப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தருமபுரி, நீலகிரி, கோவை, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, திருச்சி, தேனி, திருநெல்வேலி இந்த முக்கியமான 8 தொகுதிகள்லையும் ரிப்போர்ட் சரியா இல்லை. கிரவுண்ட்ல திமுகவுக்கு நெகட்டிவான விஷயங்கள் கூட்டணிக்கு அதிக அளவுல இருக்கு அப்படின்னு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராமநாதபுரம், ஆரணி, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட இந்த தொகுதிகள்ல இருந்தும் பாசிட்டிவான ரிசல்ட்டுகள் கிடைக்க வாய்ப்புகள் குறைவு அப்படின்னும் அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல ராமநாதபுரம் தொகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சிட்டிங் அமைச்சரான திரு ராஜகண்ணப்பன் அவங்களுடைய டீம் டோட்டலா சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய டீம், அப்புறம் அதிமுக வேட்பாளர், இவங்க தேர்தலில் வேலை செய்யற மாதிரி கூட திமுக பெரிய அளவில் இங்க வேலை செய்யலையாமா, ஆர்வத்தையே காட்டாம இருந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ராஜகண்ணப்பன் அவரை பொறுத்த வரைக்கும், அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்த உயர்கல்வித்துறை இலாக்காவையும் திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. வாரிசு அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கல, கட்சியிலையும் உரிய மரியாதை இல்லை. அப்புறம் எதுக்குங்க தேர்தலில் தீவிரமா வேலை பார்க்கணும் அப்படின்னு ராஜகண்ணப்பன் அவங்களுடைய தரப்பினர் முறுக்கி கொண்டு இருக்காங்க. அதாவது பேருக்கு வேட்பாளர் திரு நவாஸ்கனி சிட்டிங் எம்பி அவரோட வலம் வருவதும் போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பதுமாக வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பிடுறாங்க ராஜகண்ணப்பனுடைய டீம். இப்படிலாம் இருந்தா எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு உளவுத்துறை நோட்ஸுகளை தட்டி விட்டுருக்குங்க.
இதெல்லாம் கேட்டுட்டு தான் ஷாக்கான முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்களுடைய டீம் கூடுதலாக இந்த வீக்கான தொகுதிகளுக்கு கூடுதலாக பொறுப்பு அமைச்சர்களையும் நியமிச்சிருக்காங்க, ஆட்களையும் நியமனம் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒழுங்கா வேலை பார்க்கறாங்களா அப்படின்னு அந்த பெண் தனியார் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க மூலமாக சில கண்காணிப்பு குழுக்களையும் நியமிச்சிருக்காங்க. இங்க மட்டும் தோல்வியை சந்திச்சுட்டா அப்புறம் நீங்க வந்து தலைமையை வந்து எட்டியே பார்க்க கூடாது. ஒருத்தருக்கும் கட்சி பதவியிலிருந்து எந்த பதவியும் இருக்காது, நடவடிக்கை சிவியரா இருக்கும், பயங்கரமா இருக்கும் அப்படின்னும் தலைமை மீண்டும் வந்து ஒரு வார்னிங் கொடுத்திருக்கு. இதுதாங்க திமுக தலைமையை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பரபரப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க நம்முடைய சோர்சஸ். நம்ம கழுகார் மற்றும் டிஜிட்டல் கழுகார் கிட்ட நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதியாக ஒரு பழமாக இருங்கள், யார் புசித்து விட்டு எரிந்தாலும் பிடிவாதமாக மீண்டும் வளருங்கள் அப்படின்னாரு மாபெரும் எழுத்தாளரான வண்ணதாசன்க. அரசியல் களத்துக்கும் இது பொருந்தும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். இது நம்ம ஃபேமிலி. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.